அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா வருதம் குவளை எல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நன்றி நினைத்த எல்லோரும் வாழ்க இசைந்து. உலக மக்களே, அறிவார்ந்த அன்பர்களே, ஆண்மநேய ஒருமைப்பாடுடைய அன்பர்களே, வல்லப்பெருமான் அருளிய திருவிற்பாவிலிருந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய திருவிளையாடல் எப்படியெல்லாம் நடந்தது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இந்த பிரபஞ்சம் தோன்றிய காலத்திலிருந்தே எவ்வளவோ திருவிளையாடல்கள் செய்திருந்தாலும் கூட கலியுகத்தினுடைய கடைசி திருவிளையாடல் 1823 ஆண்டு தொடங்கி 30/1/1874 இரவு 12 மணி வரையிலும் 51 ஆண்டுகள் இறைவனுடைய திருவிளையாடல் நடந்து கொண்டிருந்தது. அந்த திருவிளையாடல் நடத்துவதற்கு காரணம் என்ன என்பதையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பிரபஞ்சம் தோன்றிய காலத்திலிருந்தே உருவான 4 யுகங்களிலுமே கிரேத யுகம், திரேத யுகம், துவார யுகம், கலியுகம். கிரேத யுகம் முடிந்தவுடனே துவார யுகம் பிறக்கும். துவார யுகம் முடிந்தவுடனே, அதாவது திரேத யுகம் முடிந்தவுடனே துவார யுகம் பிறக்கும். துவார யுகம் முடிந்தவுடனே கலியுகம் பிறக்கும். இப்படி 4 யுகங்களுக்குமே ஆயுள் காலம் உண்டு. அப்போ இந்த 4 யுகங்களிலுமே தோன்றிய சமயங்கள், மார்க்கங்கள், மதங்கள், இவர்களுக்கும் ஆயுள் காலம் உண்டு. அப்போ இந்த கலியுகம் முடிந்தவுடனே, கலியுகம் 1900 ஆண்டுகளில் முடிந்து விட்டது என்பதை வல்லப்பெருமானவர்கள் தெளிவாக நமக்கு அருளியிருக்கிறார்கள். கலியுகத்திற்கு மொத்தமே 5000 வருடங்கள் தான். ஆனால் வேதாந்தமும் சித்தாந்தமும் கூறுகின்றன, பிரம்மனுடைய ஆயுள் காலத்தை நிர்ணயித்து கலியுகத்திற்கு 4,32,000 வருடங்கள் என்று கூறுகின்றன. அப்படி அல்ல, கலியுகத்துக்கு 5000 வருடங்கள். இப்போ இந்த 4 யுகங்களும் முடிந்தவுடன் இந்த 4 யுகங்களுமே தோன்றிய சமயங்கள், மார்க்கங்கள், கிரேத யுகத்திலே கலக மார்க்கம், திரேத யுகத்திலே திராவக மார்க்கம், துவார யுகத்திலே நவநீத மார்க்கம், கலியுகத்திலே பஸ்ம மார்க்கம், இப்படி மார்க்கங்கள் தோன்றின. அதன் பிறகு தாச மார்க்கம், சக மார்க்கம், சமய மார்க்கம் என்று 4 சர்முத்திர மார்க்கம், 4 மார்க்கங்களும் தோன்றின. இந்த 4 மார்க்கங்களுக்கும் அதனுடைய தலைவர்கள் எல்லாம் திருநாவுக்கரசு, திருஞான சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர் என்று கூறுவார்கள். இப்போ எல்லா மார்க்கங்களும், சமயங்களும், அதன் பின் மதங்கள் தோன்றின. சமணம், புத்தம், கிறிஸ்துவம், இந்து மதம், இப்படி மதங்கள் தோன்றின. இந்த மதங்களும் சமயங்களும் மார்க்கங்களும் முடிவடைந்த நிலையில் ஒளியுகம் பிறக்கிறது. ஒளியுகம் எப்போ பிறக்கிறதுனா, வல்லப்பெருமானவர்கள் இந்த கலியுகம் முடிந்த உடனே, வல்லப்பெருமான்கள் வருவிக்க விட்டு இந்த கலியுகம் முடிந்த உடனே ஒளியுகம் பிறக்கிறது. அப்போ நம்ம ஒளியுகத்தில் இருந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த ஒளியுகத்தில் இருக்கின்ற மக்களுக்கு பிள்ளைப்பெருமானவர்களே சதுரயுகம் என்று கூறுவார்கள், சத்தியுகம் என்று கூறுவார்கள். அப்போ இந்த யுகத்தில் இருக்கின்றவர்களுக்கு, உலக மக்களுக்கு ஒரு ஆன்மீக மார்க்கம் வேண்டும். அந்த ஆன்மீக மார்க்கம் சமரசமாக இருக்க வேண்டும். இறைவன் ஒருவனே என்ற நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும். அந்த இறைவன் ஜோதி வடிவில் இருக்கிறார் என்பதை உலக மக்களுக்கு விளக்க வேண்டும். உலக மக்கள் உணர்ந்து ஒளி யுகத்திலே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர், அவர் பெயர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர், அவரை வணங்க வேண்டும் என்பதற்காக உலக மக்களை எல்லாம் சுத்த சன்மார்க்கத்தில் இணைத்து உலக மக்களெல்லாம் இன்புற்று வாழ வேண்டும் என்பதற்காகவே தன் அருளால் பெற்ற ஒரு ஆண்மகனை வளர்த்து அந்த பிள்ளைக்கு செல்வப்பிள்ளை என்று பெயரிட்டு வளர்த்து கொண்டிருக்கிறார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். 1823 ஆண்டு தொடங்கிய திருவிளையாடல் 30/1/1874 இரவு 12 மணி வரையிலும், அதாவது 51 ஆண்டுகள். இந்த 51 ஆண்டுகள் நடந்த திருவிளையாடல்களை 8 ஆண்டுகளாக பிரித்து தன் மகனுக்கு அருளை கொடுத்து கொண்டிருக்கிறார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அந்த நிலையை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன் 61 ஆண்டுகள் என்ற கணக்கு வந்ததென்றால், பிரம்மன், திருமால், ருத்திரன், மகேஸ்வரனுடைய ஆயுள் காலம் முடிந்தவுடனே, ஆயுள் காலம் என்பது அவருடைய அரசாட்சி காலம். அவங்க தான் படைக்கும் தொழில், படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்ற 5 தொழில்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பதத்தலைவர்கள். இந்த பதத்தலைகள் உருவாக்கி
அந்த தலைவர்களுக்கு ஏற்றபடி தத்துவங்களை கொடுத்து 96 தத்துவங்கள், 36 தத்துவங்கள், 60 தத்துவிகள். பிரம்மனுடைய தத்துவம் ஆன்ம தத்துவம் 24, திருமாலுடைய தத்துவம் 7, சிவ தத்துவம் ருத்தினுடைய தத்துவம் 5 ருத்திரன், மகேஸ்வரன் சதாசிவம் தத்துவத்துடைய உட்கருவிகளாகிய அந்த 60 தத்துவங்களையும் எடுத்துக் கொள்ளுகிறார்கள். இப்படி 96 தத்துவங்களையும் படைத்து, அந்த 96 தத்துவங்களுக்கேற்ற பதத்தலைவர்களை படைத்து, அவர்களுக்கேற்றபடி உலகங்களை படைத்து, அவர்களுக்கேற்றபடி தொழிலையும் கொடுத்து அருளாட்சி செய்க என்று கட்டளையிட்டவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். இந்த உண்மையை திருவருட்பாவிலே அருட்பெருஞ்சோதி அகவலிலே நாம் பார்த்திருக்கிறோம். சிருட்டி தலைவரை, சிருட்டி அண்டங்களை அருள் திரள் வகுத்த அருட்பெருஞ்சோதி, இப்படி ஒவ்வொரு பதத்தலைவர்களும் சொல்லுவார். இது அருட்பெருஞ்சோதி அகவலிலே உண்டு. அப்போ இந்த நிலைகளெல்லாம் மாறும்போது 51 ஆண்டுகள் கழித்து சதாசிவனுடைய கடைசி பதத்தலைவன் 5 தொழில்களை செய்து கொண்டிருக்கும் போது அந்த 5 தொழில்களையும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் பெற்றுக் கொண்டிருக்கிறார். இந்த 51 ஆண்டுகள் கழித்து அது வரைக்கும் சதாசிவம் செய்யணும். இந்த பிரபஞ்சத்தை இயக்குவதற்கு ஒரு ஆள் வேண்டும் என்பதற்காக ஒரு நபர் வேண்டும். அந்த நபர் முழு அருளை பெற்றவனாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் தன் அருளால் ஒரு ஆண்மகனை பெற்றெடுத்து செல்வப்பிள்ளை என்று பெயரிட்டு வளர்த்து கொண்டிருக்கிறார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அன்பர்களே, நான் ஏற்கனவே கூறியது போல இங்கு கூறப்படுகின்ற விளக்கங்கள் அனைத்துமே திருவிற்பாவை பாடல்களில் இருக்கின்ற விளக்கங்கள், கதையோ கற்பனையோ அல்ல என்பதுதான் சத்தியம். அப்போ இந்த நிலையில் இருக்கும்போது தன் மகனை இந்த பூலோகத்திற்கு ஒரு தாயின் வழியாக வருவிக்க செய்தார். அதனுடைய திருவிளையாடலுடைய உண்மையை இன்று நாம் பார்க்க போகிறோம். தினமும் பார்த்து கொண்டிருக்கிறோம், இன்றும் பார்க்க போகிறோம். பாடலிலே உண்டு, அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ வருவிக்க செய்ய வேண்டும். அதே மாதிரி ஒரு தாயின் கருவறையிலே இருக்கும்போது எப்படியெல்லாம் திருவிளையாடல் நடந்தது என்பதை பார்த்து விட்டோம். வல்லப்பமார்கள் வருவிக்க உற்ற இடம் சிதம்பரம் அருகிலே மருதூர் என்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்திலே சைவ குலத்தில் இருந்த ராமையா பிள்ளை சென்னம்மையார் அவர்களுக்கு மகனாக வருவிக்க உற்றார். நல்ல கவனிக்கணும், பிறந்தார் இல்லை, அவதரித்தார் என்று சொல்லக்கூடாது. வருவிக்க உற்றார் என்றால் ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக, ஏதோ ஒரு காரணத்திற்காக இறைவனுடைய அருளால் வருவிக்க உற்றார். அதனுடைய நிலையெல்லாம் நம்ம பார்த்து விட்டோம். ஒரு தாயின் கருவறையிலே இருக்கும்போது எப்படி தாயின் கருவறைக்கு வந்தடைந்தார் என்பதையும் பார்த்து விட்டோம். உபசாரத்தால் பெற்ற தந்தை என்பான் ஒருவனுடைய சுக்கில பையிலிருந்து நீ என் அணுவாக வைத்து விட்டாயே, எங்கே ஒரு அணுவாக, அதிலிருந்து அந்த சுக்கில பையிலே விந்து பையிலே எப்படியெல்லாம் இருந்தேன், அப்படியெல்லாம் நீ எப்படி என்னை காப்பாற்றினாய் என்றெல்லாம் கூறுவார். குறிப்பிட்ட காலத்தில் அந்த விந்து அணு உபசாரத்தால் பெற்ற தந்தை என்பால் ஒருத்தியின் சுரோண திரளில் வந்து சேரும் வரைக்கும் என்னை காத்தருளினாய் என்று கூறுவார். அன்பர்களே, இந்த விஷயங்களை எல்லாம் உலக மக்களுக்கு வல்லற்பவனாய் பற்றி யாரும் கூறவில்லை என்பதுதான் உண்மை. அவரை ஒரு வட்டத்துக்குள்ளே நிப்பாட்டினாங்க. இதெல்லாம் சொல்லியிருந்தா மக்களுக்கு தெரியும் இறைவனால் வருவிக்க விட்டவன் என்று. அப்போ ஒரு தாயின் கருவறைக்கு வந்த பிறகு உபசாரத்தால் பெற்ற தந்தை என்பான் ஒருவனுடைய சுக்கில பையிலிருந்து அந்த விந்து அணு உபசாரத்தால் பெற்ற தாய் என்பால் ஒருத்தியின் கருவறையில் சேர்ந்த வரைக்கும் சொல்லுகிறார். அதன் பிறகு ஒரு தாயின் கருவறையிலே பிண்ட வடிவத்திலே பௌதிக வடிவத்திலே இருக்கும்போது, ஐயோ இந்த கருவறை, இந்த அறை இருட்டாக இருக்கிறதே என்று சொல்லும்போது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தன் மகனுக்கு ஒளி காட்டியதையும், பசிக்கிறதே என்று சொல்லும்போது அங்கே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அருள் அமுதம் ஊட்டியதையும், இதெல்லாம் கருவறையில் நடக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஊட்டியதையும் அமுதக்காற்று வீசியதையும், தன் மகன் உடம்பு புழுக்கமாக இருக்குமே, அவன் காற்று இல்லாமல் அவதிப்படுவானே எனது மகன் என்று சொல்லி அருட்பெருஞ்சோதி என்ற தன் மகனுக்கு தென்றல் காற்று வீசியதையும் நாம் பார்த்து விட்டோம். அதன் பிறகு அந்த கருவறையிலிருந்து வெளியே வரும்போது பிரம்மன் திருமால் முதல் வானவர்கள் எல்லாம் எப்படி வாழ்த்தி வரவேற்கிறார்கள் என்பதையும் பார்த்து விட்டோம். அந்த பிறகு 5 மாத கால இடைவெளியில் 5 மாதத்தில் நம் குழந்தை இறைவன் வல்லற்பமானவர்கள் இருக்கும்போது நல்லா கவனிக்கணும். திரு அருட்பிரகாஷ் வள்ளலார் என்பது மக்களால் அழைக்கப்பட்டவர், மக்களால் பெற்ற பெயர் அது திரு அருட்பிரகாச வள்ளலார்.
ராமையா பிள்ளையும் சின்னையம்மையாரும் அவர்கிட்ட பெயர் ராமலிங்கம். எங்கே பேர் வைக்கிறாங்க? மருதூர் பக்கத்தில் ராமலிங்கம் பின்னலூர் என்ற ஒரு கிராமத்தில் ராமலிங்கேஸ்வரர் கோயில் இருக்குது, அங்கே பேர் வைக்கிறாங்க. ஆனால் வழக்கத்துக்கு மாறாக என்ன சொன்னாங்க? சிதம்பரத்தில் பேர் வைக்க கூட்டு போனாங்க. அதெல்லாம் இல்லை. அப்போது இப்படியெல்லாம் அவருக்கு பேர் வைத்தார்கள். ஆனால் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தன் மகனுக்கு இட்ட பெயர் செல்வப்பிள்ளை. அதனால தான் நான் அவரை பிள்ளை பெருமான் என்று கூறுவதுண்டு. அப்போது இந்த நிலையில் இருக்கும்போது 5 மாத கால இடைவேளையிலே தில்லை தலத்திடையே திரை தூக்க தரிசித்த போது அங்கே திருவிழா நடக்குது. உலகியல்ல என்ன செய்வாங்க? உலக வழக்கத்தில் எங்கேயாவது ஒரு ஊரில் திருவிழா நடந்ததுன்னா குழந்தைகள்லாம் கூட்டுக்கிட்டு கோயிலுக்கு போவாங்க இல்லையா? அதே மாதிரி இவரை நமது குழந்தை இறைவனை அழைத்து செல்லுகிறார்கள் சிதம்பரத்திற்கு. இறைவனுடைய திருவிளையாடல் அங்கே நடக்கிறது. தன் மகனுக்கு சிவ ரகசியத்தை காட்டுகிறார், சிதம்பர ரகசியத்தை காட்டுகிறார். சிதம்பரம் என்பது அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய பெயர். சுத்த சிவஞான வெளியில் இருக்கின்ற சிதம்பரம், சீதம் பிளஸ் பரம், அது நிறைய விளக்கங்கள் இருக்கு. அதனால்தான் சிதம்பரம் ராமலிங்கம் என்று அவர் கையெழுத்திட்டார்கள் நமது பிள்ளை பெருமான் அவர்கள் என்பதை இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டு இருக்கிறேன். அப்பா பேரை இன்சிலா போடுறாரு, அவ்வளோதான். இப்போ நம்ம அப்பா பேரை இன்சிலா போடுறோம்ல, அதே மாதிரி சிதம்பரம் ராமலிங்கன் போடுறாரு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அருட்பெருஞ்சோதி ராமலிங்கன்னு பெயர் அது. அப்போ அந்த நிலையில் இருக்கும்போது அங்கே தில்லை தலத்திடையே திரை தூக்க தரிசித்த போது வெய் வகை மேல் காட்டாதே எந்தனக்கை வெளியாய் கட்டிய மெய்புறவாமை பொருளே. தன் மகனுக்கு மட்டும் காட்டுறாரு சிதம்பர ரகசியத்தை. யாரும் பார்த்ததில்லை இந்த பிரபஞ்சத்தில். இறைவனுடைய சிவ ரகசியத்தை யாருமே கண்டதில்லை. அதெல்லாம் முடிந்த பிறகு அங்கே மருதூரிலிருந்து கிளம்ப வேண்டிய, குடும்பத்தோடு வெளியே வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. ராமையா பிள்ளை இறந்த பிறகு பொன்னேரிக்கு செல்கிறார்கள். அங்கேயும் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதன் பிறகு சென்னையிலே ஏழுகணர் பகுதியிலே வீரசாமி முதலியார் தெருவிலே வந்து அவர்கள் அந்த வீட்டில் இருக்கிறாங்க. அப்போ நமது பிள்ளை பெருமானவர்கள் முதல் 8 எப்படி இருந்தார், அதாவது வருவிக்கு பெற்ற 1ஆவது ஆண்டிலிருந்து 8 ஆண்டுகள் வரைக்கும் எப்படி இருந்தார் என்பதையும் பார்த்து விட்டோம். பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறாங்க, படிக்க முடியாது வந்துட்டார். அப்போ வீட்டில் எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஒரு குழந்தைய பள்ளிக்கூடத்தில் சேர்த்து படிக்க முடியாதுன்னு வந்துட்டா எவ்வளோ வெறுப்பு இருக்கும் அந்த குழந்தை மேலே இல்லையா? அந்த நிலையையும் நமது பிள்ளை பெருமான் அவர்கள் குழந்தை பருவத்திலேயே அனுபவிக்கிறார். காலையில் எந்திரிக்க வேண்டியது, தனிமையான ஒரு இடம் வேணும், கந்தக்கோட்டத்துக்கு போயிட வேண்டியது. அங்கே சென்னையிலேயே ஏழுகணர் பகுதியிலேருந்து கந்தக்கோட்டம்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே ஒரு முருகன் கோயில் இருக்குது. அங்கே போய் உட்காந்துக்கிறது. ராத்திரி ஆன உடனே வீட்டுக்கு வந்து படுத்துக்கிறது. இங்கே என்ன செய்வாங்க பிள்ளைங்க? இங்கே இருக்கிறவங்க பிள்ளையை காணான்னு தேடுவாங்க. ராமலிங்கத்துக்கு காணாமே, எங்கே போனாலும் பிள்ளை தெரியலையே, சாப்பிடலையே, பசியோடு இருப்பானேன்னு சொல்லி வருத்தப்படுவாங்க. இவர் வந்த உடனே திட்டுவாங்கல்ல, எங்கடா போனேன், தெருவே சுற்றிக்கிட்டு இருக்க, பள்ளிக்கூடத்துக்கும் போகிறதில்லை. அப்போ அவன் மேலே ஒரு கோபம் வரும்ல, பிள்ளை மேலே கோபம் வரும். அந்த நிலையையும் அனுபவித்து கொண்டிருக்கிறார். நல்லா கவனிச்சுக்கிட்டே வரணும். மற்றவங்க மாதிரி கிடையாது. சுக வாழ்வியை அவர் வாழ்ந்ததில்லை. சுகமாகவே மகிழ்ச்சியாகவே அவர் இருந்ததில்லை பிள்ளை பெருமான் அவர்கள். அந்த அளவுக்கு அருட்பெருஞ்சாண்டவர் தன் மகனை பக்குவப்படுத்துகிறார். நல்லா யோசிக்கணும். நீங்கள் வல்லப்பெருமானை பற்றி பேசும்போது இப்படியெல்லாம் திருவருட்பாவில் இருக்கிறது என்று மக்களுக்கு சொல்ல வேண்டும். அப்போ தான் வல்லப்பெருமானுடைய நிலை மக்களுக்கு தெரியும். அப்போது இப்படி 8 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு. முதல் 8 ஆண்டுகள் இப்படி வீணாக போச்சு. அதுக்கப்புறம் 2வது 8இல் அடியெடுத்து வைக்கிறார். 9வது ஆண்டிலிருந்து 16 ஆண்டுகளுக்குள் என்ன நடந்தது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே தான் 1ஆம் திருமறையும் 2ஆம் திருமறையும் உருவாகிறது. 9வது ஆண்டிலே இறைவன் இவர் முன் தோன்றி, மகனே நீ என்னால் வருவிக்க உற்றவன், காரணம் காரியங்களை பின்னால் முன்பருவம் பின்பருவம் காட்டி உனக்கு அருள் செய்வேன், ஞானத்தை பெற்றுக்கொள் என்று சொல்லி மறைந்து விடுகிறார். அதன் பிறகு இவருக்கு மறைப்பு நிலை ஏற்படுகிறது. ஞானத்தை பெற்றுக்கொண்டார். அதன் பிறகு இறைவனால் வருவிக்க உற்றவன் இறைவனுடைய மகன் என்று மட்டும் அவருக்கு தெரியும். வெளியே சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. வேஷம் மட்டும்தான் போடணும்னு சொல்லிட்டாரு. அந்த பாடல்களெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இரு நிலத்து போல் வேடங்கட்டி இருத்திக்களோ, அப்படியெல்லாம் நீ என்கிட்ட சொன்னேன்னு ஒரு பாடலில் சொல்லுவார். அப்போது அந்த நிலையில் இருக்கும்போது 9வது ஆண்டிலிருந்து 12 ஆண்டுகளுக்குள் என்ன நடந்தது?
உலக மக்களுக்கு ஒன்றாம் திருமுறையிலே உதயமாகிறது. ஒன்றாம் திருமுறையில் சொல்கிறார். அது ஒன்றாம் திருமுறை மொத்தம் 8 பதியங்கள். திருவருள் முறையீடு தான் முதல்ல முடிச்சிருக்கோம். அதில் 232 பாடல்கள். இன்னும் திருவடி புகழ்ச்சி இருக்குது, நெஞ்சறிவுறுத்தல் இருக்குது, விண்ணப்ப கல்வெண்பா இருக்குது, இங்கிதமாலை இருக்குது, மகாதேவமாலை இருக்குது. திருவள்ளுவர் முறையீடில் 232 பாடலில் பார்த்துட்டோம் சிவபெருமானை எப்படியெல்லாம் வழிபடுகிறார் என்று. நல்லா கவனிக்கணும். இப்போ இறைவன் சிவபெருமான் தான் அவர் நினச்சிட்டு இருக்கிறார். ஏன்னா சைவ சமயத்தில் இருந்து வந்ததனால் இவர் சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் சூழ்ந்திருந்த காலகட்டங்களில் இவர் வரிவிக்க உற்றதனால் இவர் வரிவிக்க உற்றதனால் ஏற்பட்ட சொந்தங்கள். இவருக்கு சொந்த பந்தம்லாம் ஒன்றும் கிடையாது. நான் வள்ளலார் பேத்தி, வள்ளலார் பேரன் அப்படிலாம் சொல்கிறதுக்கெல்லாம் ஆள் கிடையாதுங்க. அவருக்கு சொந்த பந்தம்லாம் கிடையவே கிடையாது. வருவிக்க உற்றதனால் ஏற்பட்ட சொந்தங்கள். நல்லா கவனிக்கணும் நீங்கள். அப்போ இந்த நிலையில் இருக்கும்போது அவர் எப்படி சிவபெருமானிடம் முறையீடு செய்தார்? சைவ சமயங்களையும் அந்த மார்க்கங்களில் சொல்லப்பட்ட நெறிகளையும் பின்பற்றி கொண்டிருக்கிறார். நமச்சிவாயா, சிவாயனமா, ஓம் சிவாயா, சிவசிவா என்று சிவபெருமானை போற்றி பாடிக்கொண்டிருக்கிறார். திருநூறு பூசிக்கொண்டிருக்கிறார். உத்தராட்சமலையை போட்டுக்கிட்டு இருக்காரு. குத்துவலை ஏற்றி பூ போட்டு வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார். காரணம், இருந்துதான் ஆக வேண்டும், காலத்தின் கட்டாயம். தன் மகனை அருப்பஞ்சோதி ஆண்டவர் சமயத்திலே ஈடுபட செய்து சிவபெருமானை வழிபட செய்து திருநூறு பூசிக்கொண்டு உத்தராட்சி விட்டுக்கொண்டு இருக்கணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் தேவையில்லைன்னு உலக மக்களுக்கு சொல்லணும். எப்போ? சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு. இதெல்லாம் அழிஞ்சு போச்சு, இது போன யுகங்களெல்லாம் வந்தது, இந்த யுகத்தில் இதெல்லாம் கிடையாதுன்னு உலக மக்களுக்கு சொல்லணும். இதுதான் கான்செப்ட். அப்போது அந்த நிலையில் இருக்கும்போது 232 பாடல்களிலே எப்படியெல்லாம் சிவபெருமானை வழிபட்டார் என்று நாம் பார்த்து விட்டோம். இது 9வது ஆண்டிலிருந்து 12 ஆண்டுகளுக்குள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது 13வது ஆண்டு தொடக்கத்தில் இப்போது சிவபெருமானை பற்றி பாடியாச்சு. ஒரு பிரயோஜனம் இல்லை. இறைவனுடைய மகன் தெரிஞ்சு போச்சு, வந்து அருளை கொடுத்த மாதிரி தெரியல. அப்போது தந்தையிடம் இருந்து இவ்வளவு விண்ணப்பம் செய்தும் அருளை பெற முடியவில்லை என்று தாயை பற்றி பாடுகிறார். வடிவுடை அம்மனை பற்றி பாடுகிறார். வடிவுடை மாணிக்கமாலை உருவாகிறது. 100 பாடல்கள். ஒவ்வொரு பாடலிலும் எப்படி தன்னுடைய நிலையை கூறுகிறார் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இன்று நாம் பார்க்க வேண்டிய பாடல் 1ஆம் திருமுறை பதிகம் 7 வடிவுடை மாணிக்கமாலை 17வது பாடல். நல்லா கவனிக்கணும். ஒவ்வொரு 8 ஆண்டுகளுக்கும் அவர்களின் நிலை மாறும். அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இறைவன் திருவிளையாடல் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். தந்தையை கேட்டு கேட்டு கெஞ்சி பார்த்தாச்சு, ஒரு பிரயோஜனம் இல்லை. தந்தைகிட்டேருந்து ஒன்றுமே வாங்க முடியல. சரி, அம்மாவை பற்றி பாடுவோமே. உலகில் அப்படி தானே இருப்பாங்க பிள்ளைங்க. அப்பா கிட்ட எதுவும் வாங்க முடியலன்னு என்ன பண்ணுவாங்க? அம்மா வயசு வைப்பாங்க, அம்மா கிட்ட போய் கெஞ்சுவாங்க. அம்மா எப்படியாவது அப்பனை தாஜா பண்ணி வாங்கி கொடுப்பாங்க இல்லையா? அந்த நிலையில் உருவாகிறது. நல்லா கவனிங்க. இலையாற்று நீர் என்பது இலை மேலே நீர் தங்கியிருக்கிறது. தாமரை மலர், தாமரை இதழ், அந்த இலை மேலே, தாமரை இலை மேல் நீர் வந்து முத்து முத்தா நிற்கும். இலையாற்று நீர் மலர்காலால் பணிக்கும் உற்ற ஏவலெல்லாம் தலையால் செய்யும் பெண்கள் பல்லோரில் பூமகள் தன்னை தள்ளாய் நிலையில் பெரிய நின் தொண்டர்தம் பக்க நிலாமையினால் மலையாளுக்கு அருள் உற்றி வாழ்வே வடிவுடை மாணிக்கமே. பாடல் உங்களுக்கு புரியாது. இறைவனுடைய விளக்கம், இறைவனுடைய தயவாலயம் கருணையாலயம், இந்த விளக்கங்களை பெற்று நான் உங்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதாவது தாமரை மலர் மேல் வீற்றிருக்கின்ற என் அம்மையே, உன் மலர் கால்களால், செந்தாமரை போன்ற மென்மை கால்களால் பணிக்கும் கட்டளையிடும் உன்னுடைய ஏவல்களை செய்ய, உன்னுடைய பணிகளை செய்ய. எப்படி சொல்ற பாருங்க. திருவடிகளின் அருளால் நீ காலால் செய்த பணியை தலையால் செய்வார்கள் என்று சொல்லுவார்கள். எங்கே? உலகியல்ல ஒரு பழமொழி உண்டு. காலால் தொட்ட வேலையை தலைக்கு மேலே செய்கிறாயா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதுபோல உன் காலால் இட்ட பணிகளை எல்லாம் செய்வதற்கு, தலைக்கு மேல் விரைவாக செய்வதற்கு பெண்கள் பல பேர் இருந்தார்கள். இந்த பெண்கள் தேவதைகள். விண்ணுலகிலே தேவதைகள் பல பேர் இருந்தார்கள். அவற்றில் முக்கியமானவள் சரஸ்வதி என்பால் பூமகள். செந்தாமரை மலரிலே வீற்றிருக்கின்ற சரஸ்வதி
அவ கூட நீ கட்டளை இட்டதான் காலால் இட்ட கட்டளையை தலைக்கு மேல் வந்து விரைவாக வந்து செய்து கொடுப்பாள். எப்படி சொல்றார் பாருங்க. அது மட்டுமல்லாமல் அப்படி செய்கின்ற அந்த தேவதைகள் எல்லாம் உன் பக்கத்தில் இருக்கின்ற தொண்டர்களுக்கு நீ அருளை கொடுக்காவிட்டால் அவர்கள் என்ன நினைப்பார்கள்? எவ்வளவு அற்புதமான ஒரு வரியை சொல்றார் பாருங்க. இப்படி என்ன அர்த்தம்? நான் உன் மகன் அல்லவா, அடியாள்கள், நானும் ஒரு அடியாள் தானே உனக்கு. இப்படியெல்லாம் காலால் இட்ட வேலையை தலையால் செய்யக்கூடிய தேவதைகள், முக்கியமாக சரஸ்வதி என்பால் கூட நீ காலால் இட்ட வேலையை தலைமேல் சுமந்து கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த தேவதைகள் எல்லாம். ஆனால் நீ இந்த நிலையில் தொண்டர்களுக்கு உன் பக்கத்தில் இருந்து கொண்டு, அவர்கள் பக்கத்தில் இருந்து கொண்டு நீ அருளை கொடுக்காவிட்டால் என்ன நினைப்பார்கள் அவர்கள்? எங்களை பற்றி என்ன நினைப்பார்கள்? குறிப்பாக என்னை பற்றி என்ன நினைப்பார்கள்? தந்தையால் வருவிக்க உற்றவன் நான், தந்தையிடமிருந்து அருளை பெற முடியவில்லை என்று உன்னிடம் வந்து நிற்கிறேன். என் அம்மையாகிய நீயும் அருளை கொடுக்காவிட்டால் நான் என்ன செய்வேன்? என் நிலைமை என்ன? உன்னை பற்றி என்ன நினைப்பார்கள் தேவதைகள் எல்லாம் என்று கூறுகிறார். அப்படிப்பட்ட வடிவுடை மாணிக்கமே, எனக்கு விரைவில் வந்த அருள்வாயாக என்று சொல்லி இந்த பாடலை நம் கருளி இருக்கிறார்கள். இப்போ இந்த ஆண்டு இந்த 12 ஆண்டுகள் முடிந்த உடனே 13வது ஆண்டில் ஞானத்தை பெற்றுவிட்டார் அல்லவா? 13வது ஆண்டில் முதல் முறையாக ஏழுகணர் பகுதியிலிருந்து திருவொற்றியூருக்கு செல்லுகிறார். முதலில் செல்லுகிறார். 1823ஆம் ஆண்டு வருவிக்க உற்ற நமது பிள்ளை பெருமான் அவர்கள் 1835வது ஆண்டு திருவொற்றியூர் செல்லுகிறார். இறைவனை பற்றி பாடி எப்படியாவது அருளை பெற வேண்டும் என்பதற்காக அங்கே செல்லுகிறார். அங்கே என்ன நடந்தது என்பதை 2ஆம் திருமுறையிலிருந்தே பார்த்து கொண்டிருக்கிறோம். 2ஆம் திருமுறை மொத்தம் 113 பதிகங்கள், 1207 பாடல்கள். இதுவரை 24 பதிகங்களை பார்த்திருக்கிறோம். அந்த பதிகங்களுடைய ஒரு சுருக்கம். நேரம் இங்கேருந்து போவார், தெருவில் நின்றுக்குவார். நேராக பார்த்தா ஜெயராஜனுடைய மூலஸ்தானம் தெரியும். இன்றைக்கி நீங்கள் அங்கே திருவொற்றியூர் போனால் பார்க்கலாம். இங்கேருந்து பாடுறது, விண்ணப்பம் வைக்கிறது ஒரு பிரயோஜனம் இல்லை. காலையில் எந்திரிச்சோன்னா யார் எந்திரிக்க முன்னால் எந்திரிச்சு போயிடுறது. அங்கே இருந்துக்கிட்டு விடியோ அங்கே பகல் ஃபுல்லாக இருந்துட்டு நைட்டு தான் வீட்டுக்கு வர்றது, இரவு தான் வீட்டுக்கு வர்றது. இதே நிலை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. எந்த விதமான அருளும் கிடைக்கவில்லை. அதுக்கப்புறம் சரி இங்கே தான் வாங்க முடியல, திருமுல்ல வாயிலில் ஒரு திருவிளையாடல் நடந்ததுன்னு சொன்னாங்களே, ஒருவேளை அங்கே இருக்காரோ அங்கே சொல்லிட்டு திருமுல்ல வாயிலுக்கு போகிறார். இப்போ அவர் எங்கே போனாலும் நடந்து தான் போகணும். பறக்கிற சக்தி கிடையாது, நினைச்ச இடத்துல இருக்கிற சக்தி அப்படிலாம் கிடையாது. குழந்தை இறைவன் அருப்பஞ்சாண்டவர் தன் மகனை பக்குவப்படுத்துகிறார். நடந்தே போகிறார் திருமுல்லை வாயிலுக்கு. அங்கே போய் மாசிலாமணி உருகி பாடுவார். ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்போ சொல்லுவார், ஏற்கனவே சொன்னது போல் நண்பர்களே, இதெல்லாம் கதை அல்ல, கற்பனை அல்ல. திருவொற்பாவின் பாடல்களினுடைய விளக்கத்தை உங்களுக்கு நான் கூறிக்கொண்டிருக்கிறேன். என்னை வருவிக்க உற்றவன் நீ, உனது மகன் நான், உன்னை தேடி தேடி அலைகிறேன். இங்கே வந்து மாசிலாமணி வான்னு கூப்பிடுறேன். நீ எதுக்கு வந்த, ஏன் வந்தன்னு கூட என்னை கேட்கறது இல்லை. ஊமை மாதிரி நின்றுட்டு இருக்க. மற்றவங்களாம் என்னை பார்த்து எப்படியெல்லாம் ஏளனம் பண்ணுறாங்களே தெரியுமா, கிண்டல் செய்கிறாங்க தெரியுமான்லாம் சொல்லுவார். அப்போ அங்கேயும் எந்த விதமான பதில் இல்லை. அப்படிங்கும்போது கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். இறைவனுடைய மகன் என்று தெரியும், வெளியே சொல்ல முடியாது. நான் இறைவனுடைய பிள்ளைன்னு சொல்ல முடியாது. சொன்னாலும் யாரும் நம்புறதுக்கு இல்லை. இந்த நிலையில் இருக்கும்போது அவர் மனம் என்ன பாடுபட்டிருக்கும். திருவள்ளித்தாயத்துக்கு போகிறாரு. அங்கே ஒரு இடம் இருக்குது, திருவள்ளித்தாயின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே போகிறாரு. அங்கே போனால் சிவபெருமானு கந்த துணியை கட்டிக்கிட்டு நிற்கிறான். கேட்குறாரு, யாரை ஏமாத்துறதுக்கு நீ இப்படி வந்து நிற்கிற? உனக்கு என்ன உடுத்துறதுக்கு வேறு துணியே இல்லையா? பாட்டில் இருக்குது, துணியே இல்லையா? ஒன்று பண்ணு, நீ இந்த பூலோகத்துக்கு என்னை அனுப்பிட்ட, நானும் வந்துட்டேன், நீ என் மகன்னு சொல்லிட்ட. அப்போ சிவபெருமான் சொல்கிறாரு, சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு அருப்பெருஞ்சோதி, அது வேறு விஷயம், அது படிப்படியாக முன்னேறும். அப்போது வருவிக்கிட்ட மகன் சொல்லிட்ட, நீ கந்த துணி கட்டிகிட்டு இருக்க, எனக்கு ஒரு கந்த துணியை கொடுத்துரு, நானும் கட்டிட்டு உன் பக்கத்தில் நிற்கிறேன். வரவங்க போகிறவங்களாம் சொல்லட்டும், என்ன இது அப்பனும் பிள்ளையும் கந்த துணியை கட்டிகிட்டு இருக்கிறானுங்க சொல்லட்டும். நான் சொல்கிறேன், இறைவா, இழிச்சொல்லுக்கும் பழிச்சொல்லுக்கும் ஆளாகாதே.
பெற்ற பிள்ளையை தெருவில் விட்டு விட்டான் தகப்பன் என்று சொல்லி உன்னை தான் இகழ்வார்கள். தெளிவா சொல்ற. இந்த நிலைகளெல்லாம் கடந்த பிறகு எழுத்தறியும் பெருமான் மாலையிலே 2ஆம் திருமுறையிலே என்ன கூறுகிறார் என்பதை இப்ப நம்ம பார்க்க போறோம். ஒரு தடவை தான், அதாவது ஒரு தடவை அவர் ஒருத்தர் பற்றி பாடியாச்சுன்னா திருப்பி அந்த டாபிக்கே போக மாட்டார். வடிவுடை மாணிக்க மாலையில் ஒவ்வொரு பாடலாக பாடிட்டு இருக்காரு. வடிவுடை மாணிக்க மாலையில் சொல்லும்போது எழுத்தறியும் பெருமான் மாலை 2ஆம் திருமுறையில் என்ன நடக்குது, அது 1ஆம் திருமுறை, இது 2ஆம் திருமுறை. இதெல்லாம் பார்த்த பிறகு 6ஆம் திருமுறையிலே இந்த சிவபெருமானை விட்டுருவார். அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் பிடிச்சிட்டு நடராஜபதி மாலை, சர்க்குருமணி மாலை, அனுபவ மாலையில் எப்படி சொல்றாரு அதை தான் நம்ம பார்க்குறோம். இப்போ எழுத்தறியும் பெருமான் மாலையில் என்ன சொல்றாரு பாருங்க, நல்லா பாருங்க. பண்ணும் மனத்தால் பரிசு இழந்த பாதகனே, பண்ணும் மனத்தால் பரிசு இழந்த பாதகனின் துண்ணும் மல வெங்கதிரோன் சூழுகின்ற கோடையினால் நீ அருள் சீர் வேட்டு நிலை கலங்கி வாடுகின்றேன், இன்னும் அறியாயோ எழுத்தறியும் பெருமானே. இது பாடல். அதாவது நீ என்னை வருவிக்க செய்தாய், உன்னால் வருவிக்க விட்டேன். வேறு எதுவுமே எனக்கு தெரியாது, வேறு எதுவுமே தெரியாது. எனக்கு சிவபெருமான் தான் தெரியும், நமச்சிவாயின்னு ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கேன். அலைபாயும் மனத்தால், அதான் பண்ணும் மனத்தால்னு சொல்கிறார். அலைபாயும் மனத்தால், அதாவது அலைபாயும் மனம்னா பல எண்ணங்களை கொண்டு விட்டிருக்க இந்த மனம். ஏனென்றால் வல்லப்பு மாணவர்கள் இப்போ 16 ஆண்டுகளில் இருக்கிறார். வருவிக்க ஒட்டு 2வது 8 ஈரெட்ட 16 16 ஆண்டுகளுக்குள் உலகிலே ஒரு ஆண்மகனுக்கு 16 ஆண்டுகள் ஆகிவிட்டால் அவன் மனம் பல எண்ணங்கள் நிறைந்திருக்கும், பல எண்ணங்கள் சூழ்ந்து வரும், மனம் அலைபாயும். அதே நிலையில் இருந்து கொண்டு வல்லப்பமான் சொல்லுகிறார், அலைபாயும் மனத்தால் பலவிதமான எண்ணங்களை சுமந்து கொண்டு உன்னை வணங்காமல் இருந்து பாடாமல் இருந்து உனது அருளை இழந்து பரிசை வாங்க முடியாமல் இந்த பாதகனை தவித்துக் கொண்டிருக்கிறேன். மலங்கள் சூழ்ந்து நிலை கலங்கி வாடுகின்றேன். ஆணவம், கண்மம், மாயை, மாமாயை, துரோதை போன்ற மலங்கள் சூழ்ந்து வாடுகின்றேன். சூரியனுடைய கொடிய வெப்பத்தால் வாட்டம் அடைந்தால் நீர் அருந்து போல தோன்றும். அதாவது கடுமையான வெயில், கத்திரி வெயில், சித்திர மாச வெயிலில் நம்ம போயிட்டு இருக்கோம். நாக்கு வறண்டு போச்சு. தண்ணி இருந்தால் எப்படி இருக்கணும், தண்ணி கிடைக்கலையே அப்படின்னு நினைக்கும் போது தண்ணி கிடைச்சாத தண்ணி குடிச்சிட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதை சொல்கிறாரு, சூரியனின் கொடிய வெப்பத்தால் வாட்டம் அடைந்து நீர் அருந்துவது போல் உன்னால் வருவிக்க உற்று பல துன்பங்கள் வாடும் எனக்கு உனது அருள் நீர் அளித்து. அதை சொல்றதுக்கு அந்த வார்த்தையை உபயோகிக்கிறார். கோடையிலே நீர் கிடைக்காமல் எப்படி அடையும் போது நீர் கிடைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமாக இருக்குமோ அதே போல உன்னால் வருவிக்க உற்று இந்த பூலோகத்தில் நான் படும் துன்பங்கள் இவற்றையெல்லாம் நீக்கணும்னா உன்னுடைய அருள் நீர் எனக்கு கொடுத்தா அந்த அருள் நீரை உண்டு நான் மகிழ்வோடு இருப்பேனே. இன்னும் உனக்கு தெரியலையா? என்னை பற்றி உனக்கு இரக்கமே இல்லையா? என்னை பற்றி நீ நினைக்கிறதே இல்லையா? இதெல்லாம் கொடுமை இல்லையா? நான் உன் மகன் அல்லவா என்று கூறுகிறார். எழுத்தறியும் பெருமானே, விரைவில் வந்து எனக்கு அருள்வாயாக என்று கூறுகிறார். இப்போ நிலைகள் மாறுகிறது. 16 ஆண்டுகள் வரைக்கும் ஒன்றும் இல்லை. இப்போ 17வது ஆண்டிலிருந்து 24 ஆண்டுகளுக்குள் 3வது 8 இருக்கும்போது 3ஆம் திருமுறை உருவாகிறது. 19 பதியங்கள், 235 பாடல்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். நாரையும் கிளியும் தூதனுப்புறது, குரத்தி பெண்ணிட்டு போய் குறி கேட்கறது, ஒரு ஜோசியர்கிட்ட போய் ஜோசியம் பார்க்கறது, இப்படியெல்லாம் நிறைய பார்த்துட்டோம். கடைசி பதியம் 19வது பதியம், அதில் சொல்கிறாரு, காதல் மாட்சின்ற பதியத்திலே 10 பாடல்கள் உடம்பு அப்படியே சிலுக்கும். இவரை பார்த்து சிவபெருமான் திருவழியாக ஓடுறாருங்க. இது வரைக்கும் இல்லாத காட்சி. இப்போ நேரம் அங்கே போய் நின்றுட்டு கோயிலில் பார்க்குறாரு. இதுக்கு மேலே காட்சி கொடுத்தாலாம் மறைஞ்சிடுவார், ஒன்றும் பேச மாட்டார். இப்போ காட்சி கொடுத்து நேராக இவர்கிட்ட வராரு. அந்த பகுதியை, அந்த பாடல்களை அந்த பதியத்தில் எப்படி சொல்லிப்பாருன்னா, தன்னை ஒரு பெண்ணாக உருவகப்படுத்தி தன்னை தலைவியாகவும் தன்னை காதலியாகவும் இறைவனை தலைவனாகவும்
காதலனாகவும் உருவகப்படுத்தி அந்த நிலையை ஒரு தோழியிடம் சொல்லுவது போல அந்த பதிகத்துடைய பாடல்கள் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறாரு, நேராக நின்றுட்டு இருக்காருங்க, நேராக காட்சி கொடுத்துட்டு மகனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வர்றாரு. இவருக்கு ஆனந்தம் தாங்க முடியல. பாட்டில் இருக்கிற விளக்கத்தை தான் உங்களுக்கு சொல்கிறேன். இவர் என் ஆனந்தம் தாங்க முடியாமல் நின்றுட்டு இருக்கிறாரு. ஆஹா, இன்னைக்கு எப்படியும் நமக்கு அருளை கொடுத்துருவாரு, இத்தனை நாள் நம்ம கஷ்டம்லாம் நீங்கிருச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக மதிமயங்கி ஆனந்தத்தில் இருப்பார். பக்கத்தில் வந்து மகனுடைய கன்னத்தை கிள்ளி பேச மாட்டார், நல்லா புரிஞ்சுக்கணும். சிரிச்சுக்கிட்டே கன்னத்தை கிள்ளி இவர் மதிமயங்கி இருக்கும்போது, ஆனந்தத்தில் இருக்கும்போது திரும்பி பார்க்காம அப்படியே யூட்டன் எடுத்து திரும்பி ஓடிடுவார். தெருவழியாக ஓடுறாரு, இவர் முழிச்சு பார்க்குறாரு, அவர் ஓடிட்டு இருக்காரு. இவரும் பின்னாலேயே ஓடுறாரு. ஓட்டத்தை பிடிக்க ஒண்ணாதேன்னு சொல்லுவார். அவர் ஓட்டத்தை என்னால் பிடிக்க முடியல. அது ஏன் சொல்கிறாருன்னா, அப்போ எனக்கு எந்த சக்தியும் இல்லைன்னு சொல்கிறார். அப்போது தெருவழியாக சிவபெருமான் ஓடும்போது இவர் பின்னாலேயே ஓடுறாரு. சிவபெருமான் ஓடுறது மக்கள் கண்ணுக்கு தெரியாது இல்லையா, ஆனால் இவர் ஓடுறது தெரியும்ல. உடனே பிடிச்சி கேட்குறாங்க. பாடலில் இருக்கிற விளக்கத்தை தான் சொல்கிறேன். பிடிச்சி கேட்குறாங்க, ஏன்பா ராமலிங்கம், நாங்களும் தினமும் பார்த்துக்கிட்டு இருக்கோம், நீ என்னமோ திருவழியாக ஓடுற, கத்திக்கிட்டே ஓடுற, எதுக்காக ஓடுற அப்படின்னு கேட்குறாங்க. இவர் இறைவனுடைய பிள்ளை, நான் அவர் ஓடுறாரு, நான் ஓடுறேன்னு சொல்ல முடியாது. இல்லைப்பா, எப்படியாவது இறைவன்ட்டு அருளை வாங்க வேணும்னு சொல்லி நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, அங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க, ஏப்பா பைத்தியக்கார மாதிரி ரோட்டில் ஓடிக்கிட்டு இருக்க, சிவபெருமானை உன்னால் பார்க்க முடியுமா? இவர் சொல்கிறாரு, சிவபெருமானை பார்த்து எப்படியாவது தியாகராஜ பெருமானை பார்த்து அருளை வாங்கணும்னு நான் நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது சொல்கிறாங்க, அது மீறி நீ சிவபெருமானை அருளை வாங்கணும், அவனை கட்டி பிடிக்கணும்னு சொன்னால் அவன் கழுத்தில் பாம்பு இருக்க, கொத்திட்டா என்ன பண்ணுவேன்? இப்படிலாம் சொல்லுவாங்க. கங்கையில் ஒரு பெண்ணை வச்சிருக்காரு, இடுப்பில் ஒரு பெண்ணை வச்சிருக்கிறாரு, கழுத்தில் பாம்பு சுற்றி இருக்கிறாரு. அதானே சிவபெருமானுடைய அடையாளம். சைவ சமயத்தினுடைய தலைவன் சிவபெருமான். வேதாந்தமும் சித்தாந்தமும் என்ன சொல்லுது, இப்படி தான் அவன் உருவம் இருக்குன்னு சொல்லுது. எல்லா தத்துவத்தின் அடிப்படைகள் என்பதை பின்னால் வல்லற்பெருமான் கூறுகிறார். ஒவ்வொரு கர்த்தாவனுடைய உருவங்களை பார்த்து அவன் என்ன தத்துவத்தை கொண்டவன் என்பதை தெளிவாக நமக்கு அருளி இருக்கிறார்கள். அப்போது இந்த நிலைகள்லாம் இருக்கும்போது இவர் சொல்கிறாரு, அவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் விட்டுருப்பா, பைத்தியக்கார மாதிரி ரோட்டெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்காத, வீட்டுக்கு போன்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு அவங்கக்கிட்ட, நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, நான் அவனை கனவுல கூட மறக்க முடியாது. அதை சொல்லும்போது தன்னை ஒரு பெண்ணாக உருவகப்படுத்தி அந்த காதலை அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பார் அந்த பாடலில். அப்போ சொல்லுவார், நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவனுக்கு சோத்துக்கு வழி இல்லை, தெருவோ பிச்சை எடுக்கிறான் திருவோட்டுன்னு சொல்கிறீங்க, அவன் இருக்கிறதுக்கு இடம் இல்லை, சுடுகாட்டில் இருக்கிறான்னு சொல்கிறீங்க, உடம்பெல்லாம் பிணம் எரிஞ்ச சாம்பலை பூச்சிக்கிறான்னு சொல்கிறீங்க, எல்லாம் சொல்லுங்கள், ஆனால் நான் அவனை கனவிலும் மறக்க மாட்டேன், கனவுல கூட என்னால் மறக்க முடியாது, நான் அவன் மேல் காதல் கொண்டுள்ளேன் என்றெல்லாம் கூறுவார். அற்புதமான பாடல்கள். சரி, இந்த நிலைகள் முடிந்து விட்டது. இப்போ நிலை மாறிடுச்சு. இப்போ இவரை பார்த்து அவர் ஓட ஆரம்பிச்சிட்டாரு. ஏன் ஓட ஆரம்பித்தாருன்றது பின்னால் சொல்கிறார் பாட்டில். அதை நம்ம ஒவ்வொரு பாடல்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இவங்ககிட்ட சிக்கக்கூடாது, ஏன்னா 24 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு, 51 வருஷத்தில் இன்னும் 27 வருஷம் பாக்கி இருக்கு. இப்போ இவங்ககிட்ட சிக்கக்கூடாது அது நினச்சிட்டு அவர் ஓடுறாரு. இவருக்கு பயந்துட்டு தான் ஓடுறாரு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இவங்ககிட்ட சிக்கிட்டோம்னா சிக்கலாகி போகும், இன்னும் 27 வருஷம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அவர் ஓடுறாரு. அப்போ இந்த நிலைகள் எல்லாம் மாறுகிறது. இப்போது வல்லப்பெருமானவர்கள் 4வது எட்டில் அடி எடுத்து வைக்கிறார். 4×8 = 22. 24 வரைக்கும் ஒன்றும் இல்லை. முதல்ல 16 ஆண்டுகள் வரைக்கும் ஒன்றுமே கிடையாது. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு முன்னேற்றம். இவர் காட்சி கொடுக்கறது, ஆசீர்வாதம் பண்ணுறது, பேசுறது இல்லைனா. கடைசியில் இவரை பார்த்து திருவழியாக ஓடுறாரு சிவபெருமான். இப்போ நிலைகள் மாறுகிறது 4வது எட்டில். இப்போ 25வது ஆண்டிலிருந்து 32 ஆண்டுகளுக்குள் என்ன நடந்தது, ஒவ்வொரு பாடலிருந்து நம்ம பார்த்துருக்கோம். 4ஆம் திருமுறையில் மொத்தம் 12 பதியங்கள். அதில் 4 பதியங்களை விட்டுருங்க. அது திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர் அவங்கள பற்றி பாடியது. ஏன் பாடினார் என்ற விளக்கத்தையும் நான் கொடுத்துட்டேன். அதுக்காக அவங்களுக்கு கீழே இல்லை அவர், அதுக்காக தான் இந்த விளக்கம் கொடுத்தேன். ஏன் 4 பேர்கிட்ட பாடினார் அந்த விளக்கங்கள் தெளிவாக கொடுத்துருக்கேன். இப்போ 8வது அந்த 8 பதியங்களிலும் மொத்தம் 197 பாடல்கள். அதில் விளக்கத்தை எல்லாம் பார்த்து விட்டோம். அன்பு மாலை, அருட்பிரகாச மாலை, ஆனந்த மாலை, சௌந்தர மாலை, அபராத மன்னிப்பு மாலை, அதிசய மாலை பார்த்து விட்டோம்.
இன்னும் 2 மாலைகள் பாக்கி இருக்கிறது. பிரசாத மாலை, பத்தி மாலை, அது பின்னால் வரும். அற்புதமான பதிகங்கள் அந்த 2ம். இங்கே சொல்கிறாங்களே, வல்லப்பமான திருநூறு பூசிக்கிட்டு இருந்தார், உத்திராட்ச மாலையை போட்டுக்கிட்டு இருந்தாருன்னு. போட்டுக்கிட்டு இருந்தார் தான். எந்த நிலையில் இருந்தார்? சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் சார்ந்திருக்கும் போது சிவபெருமானை வழிபட்டு கொண்டு போது இருந்தது. அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு அது இல்லை, வேண்டான்னு இறைவனே சொல்றது. இதுக்கு முன்னால் நான் உனக்கு கொடுத்தேன், இப்போ வேண்டான்னு சொல்லுவார்ல, அதை தான் பிரசாத மாலையில் பார்க்க போகிறோம். அந்த விளக்கங்கள் பின்னால் இருக்கு. இப்போ இது வரைக்கும் இப்போ என்ன நடக்க போகுது? 25வது ஆண்டு திருமணம் நடக்கணும். உலகியலிலே ஏற்பட்ட சொந்தம், இவர் வருவிக்க விட்டதனால் ஏற்பட்ட சொந்தத்தினுடைய பெண் பிள்ளை அந்த அம்மா, தனக்கோடி அம்மையால், தனமாலும் சொல்லுவாங்க. அப்போது அந்த அம்மாவை என்ன பண்ண, கல்யாணம் பண்ணணும். குடும்பத்தில் என்ன சொல்கிறாங்க, இவன் பொறுப்பு இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கான், கால் கட்டை ஒன்று போடணும். உலகில் தான் சொல்லுவாங்க, ஒரு கால் கட்டு போட்டால் சரியாக போகும்ப்பா, கல்யாணம் பண்ணி வைங்கப்பா, பொறுப்பு இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அந்த நிலையிலே அக்கா மகளை எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறாங்க. இவர் இல்லற வாழ்க்கையில் எனக்கு வேண்டான்னு சொல்கிறாரு. இப்போ இவருக்கு சுத்த சன்மார்க்கம் இருக்கிறது தெரியும், அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் இறைவன் தெரியும், அருப்பெருஞ்சோதி ஆண்டவரால் வருவிக்க உற்றவன் என்ற நிலை இப்போதான் தெரியும் அவருக்கு. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ அந்த நிலையில் இருக்கும்போது இவர் சொல்லி கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு ஒரு சாமியாரை கூப்பிட்டுக்கிட்டு போவாங்க. ஒரு சாமியார்கிட்ட, அவர் பேர் ராமலிங்கம் தான். அவர் யார்? அருப்பெருஞ்சோதி ஆண்டவர். இவர் சொல்லுவார், நீ சொன்னால் நான் கல்யாணம் பண்ணிவேன்னு சொல்லிடுவார். சரி, அவங்க கூப்பிட்டு வருவாங்க, என்கிட்ட தான் கூப்பிட்டு வருவாங்க, நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். அதனால் சாமியார் சொன்னார், நான் சரின்னு சொல்லிடு, நீ சொல்லிடு. இதெல்லாம் ஒரு திருவிளையாடல், நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் மக்கள்கிட்ட யார் சொல்லலை, அதனால் அவங்களுக்கு யாருக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. 202 வருஷம் ஆகுது. இதெல்லாம் யாராவது மக்கள் யார்கிட்டாவது சொல்லியிருக்காங்களா? மக்கள்கிட்ட மைக்கு பிடிச்செல்லாம் பேசுனாங்கல்ல 202 வருஷமா. இந்த நிலையை யார் சொன்னது? ஒரு ஆள் கூட சொல்லவே. அப்போ இந்த நிலையில் அவர் திருமணம் நடக்கிறது, திருமண நிகழ்ச்சிகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மேடையிலே பிரம்மன், திருமால், ருத்திரனெல்லாம் வாழ்த்துவதற்கு அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். இவர் அப்படியே பார்க்குறாரு, அவங்க அப்பா அம்மா யாராவது வந்திருக்காங்களான்னு. யார் அப்பா? அருப்பெருஞ்சாண்டவரும் சிவகாமி வள்ளியும் வந்திருக்காங்கன்னு பார்க்குறாரு. வரல. மனம் வெம்புகிறார், வேதனைப்படுகிறார். ஒரு மகனுடைய திருமணத்தையே பார்க்க வரலையே இவங்க அப்படி சொல்லி மனம் கஷ்டப்படுறாரு. சரி, என்ன பண்ணுறது? நேரம் வந்துருச்சு, தாலி கட்டுகிறார். அந்த அம்மாவுக்கு மோட்ச வீட்டை காட்டி விமோசனத்தை கொடுக்கிறார். இதற்காகவே அந்த அம்மா இந்த குடும்பத்தில் வந்து பிறக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். இது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது, விண்ணுலகத்தில் நிர்ணயிக்கப்பட்டது. அது பாடலில் இருக்க, அந்த விளக்கத்தையும் நம்ம பார்த்துட்டோம். அப்போ இந்த நிலைகள் இருக்கும்போது திருமணத்தை முடிச்சாச்சு. இவர் மன வேதனையோடு இருக்கிறாரு. அப்பா அம்மா வந்து நம்ம கல்யாணத்தை பார்க்கலையே. சுந்தரனுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி வச்சாரு, பரமநாச்சியாரை கல்யாணம் பண்ணி வச்சாரு, சங்கிலி நாச்சியாரை கல்யாணம் பண்ணி வச்சாரு, எல்லாரும் கல்யாணத்துக்கு போனார், நமக்கு மட்டும் வரலையே அப்படின்னு மனம் ஏங்கிக்கிட்டு இருக்கும்போது அன்று இரவிலே 2 குதிரை மாட்டின தேர்ல அருப்பெருஞ்சாண்டவரும் சிவகாமி வள்ளியும் வந்து மணமக்களை வாழ்த்து விட்டு சொல்லுகிறார்கள் என்பதை பாடலில் இருக்கின்ற உண்மையை நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம். அந்த நிலையெல்லாம் மாறிய பிறகு இவர் பற்றுகளை துறக்க வேண்டும். துறக்கிறார். உலக வாழ்க்கையை துறந்து சமயம், மதம், மார்க்கங்களுடைய நிலைகளை எல்லாம் கடந்து திருநீர் பூசுவதை நிறுத்திவிட்டு உத்திராட்ச மாலையை கழட்டி விட்டுட்டு வெள்ளாடை அணிகிறார். அதெல்லாம் முடித்தாதான் இங்கே சுத்த சன்மார்க்கத்துக்குள்ளே வர முடியும். சுத்த சன்மார்க்கத்துக்கு முக்கிய தடைகள் அது சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள், ஜாதிகள். அதோடு மட்டுமல்ல, அந்த சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களில் கூறப்பட்ட சங்கற்ப விகற்பங்கள். அந்தந்த சமயத்துக்கு அடையாளங்கள் உண்டு. சைவ சமயத்துக்கு அடையாளம் திருநீர் பூசுவது, உத்திராட்ச மாலையை போட்டுக்கிறது. வைஷ்ணவ சமயத்தின் அடையாளம் நாமம் போட்டுக்கிறது. அதில் பல வகைகள் உண்டு. கொண்டி நாமம், பாத நாமம், ஒத்த நாமம், வடகலை, தென்கலை, எவ்வளவு பிரிவுகள் உண்டு. அந்த விளக்கத்துக்குள்ளே நம்ம போக வேண்டாம், நமக்கு நேரம் இல்லை. அப்போ இப்படி ஒவ்வொரு சமயத்துக்கும் மார்க்கங்களுக்கும் ஒரு நியதி உண்டு. ஆனால் சன்மார்க்கத்துக்கு எதுவுமே கிடையாது. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதான் சுத்த சன்மார்க்கத்தின் நெறிகள். அதை பற்றி ஒரு தனியாக பதிவு ஒன்று போட காத்திருக்கிறோம். அதை பின்னால் பார்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் கடந்து இப்போ வல்லப்பமானவர்கள் 5வது அட்டில் இருந்து கொண்டிருக்கிறார். ஐயட்ட 40 33வது ஆண்டிலிருந்து 40 ஆண்டுகளுக்குள் என்ன நடந்தது என்பதை நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம். அதனுடைய ஒரு சுருக்கம் என்ன அடுத்து சொல்லும்போது இந்த சுருக்கத்தில் விளக்கத்தை சொன்னால் தான் இன்னைக்கு பார்க்குற பதிவு பார்க்குற மக்களுக்கு புரியும். அப்போ 33வது ஆண்டிலே வெள்ளையாடை அணிந்து தத்துவங்களை கடந்து, அந்தங்களை கடந்து, அண்டங்களை கடந்து சுத்த சிவஞான வெளிக்கு போய்கிட்டு இருக்கிறார். பாட்டில் சொல்கிறாரு, கற்பனை அல்ல, கதை அல்ல, பறந்து போய்கிட்டே இருக்கிறார்.
முதல்ல போகிறாரு. எப்படி 13வது ஆண்டிலே முதலாக திருவொற்றியூருக்கு போகிறாரோ அதே போன்று 33வது ஆண்டில் 13வது ஆண்டில் திருவொற்றியூருக்கு போகிறாரு. 33வது ஆண்டில் சுத்த சிவஞான வழிக்கு போயிட்டு இருக்காரு. அங்கே போய் தான் சுத்த சன்மார்க்கத்தை வாங்கணும். அதை பாடலில் கூறியிருக்கிறார். அதை அனுபவ மாலையில் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி கடந்து போனேன்னு சொல்கிறாரு. ஏன் அருட்பெருஞ்சோதி அட்டகத்திலே நீங்கள் படிச்சிருப்பீங்க. தத்துவங்களை தனித்தனியாக கடந்தேன். மொத்தம் 96 தத்துவங்கள், 36 + 60 எல்லாத்தையும் கடந்து தான் போகணும். தத்துவாதீத நிலையில் சித்திகள் முழுதும் தெரிந்தேன். தத்துவங்களை கடக்கும்போது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டார் அவர். 4ஆம் திருமுறையில் எல்லாமே வந்து கொடுத்துட்டாரு. அற்புத சமையல் 100 பாடலில் பார்த்துட்டோம். எப்படி கதவை திறந்து உள்ளே வந்தார், எப்படி அருளை கொடுத்தாரு, ஏம சக்தியை கொடுத்தாரு, பறக்கும் சக்தியை கொடுத்தாரு, எல்லாம் பார்த்துட்டோம் நம்ம. அப்போது தத்துவங்களை கடந்து அங்கே போகிறாரு. அங்கே முதலாக போய் கொண்டிருக்கும்போது அப்படியே அவருக்கு மகிழ்ச்சி தாங்க முடியலை. பாட்டில் சொல்கிறாரு அப்பா அளவே கிடையாது. எல்லாம் தேவர்களாக அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஏன் வெளியே நிற்கிறாங்க உனக்கு பார்த்தேன். அங்கே சத்தியஞான சபருக்கு அவங்க அந்த படிக்கு கீழே தான் நிற்கிறாங்க. அப்போ நான் போய் கேட்டேன், தேவர்கள் அவங்க தான் முதல்ல இருக்கிறாங்க, ஏன் உள்ளே போகாமல் இங்கே நிற்கிறீங்கன்னு கேட்டேன். எங்களுக்கு உள்ளே போகிறதுக்கு தகுதி இல்லைப்பா, நீங்கள் போங்க சாமி, நீங்கள் போகிறதுக்கு தகுதி உண்டுன்னு கை காட்டுறாங்க, சையை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் நான் உள்ளே போகிறேன்ற பாட்டில் இருக்கு. அப்போது பிரம்மன் திருமணம் அதிசயமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் நமது பிள்ளை பெருமானவர்கள் பிரம்மனால் படைக்கப்பட்டவர் அல்ல, திருமாலால் காக்கப்பட்டவர் அல்ல, அருட்பெருஞ்சோதியின் அருளால் பெற்றெடுத்த ஆண்மகன் செல்வப்பிள்ளை. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். அதனால் இதை யாரையும் சட்டம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே அவங்க தான் இவரை வணங்குறாங்க. பாட்டில் இருக்கு. பிரம்மன், திருமால், ருத்திரன், வானவர்கள், தேவர்கள், சித்தர்கள், ரிஷிகள், முனிவர்கள், சத்தர்கள், சக்திகள் எல்லாருமே இவரை வணங்குறாங்க என்பதை பாடலிலே கூறுகிறார். வாலி என்று என்னை வந்து மாலயன் ஆதியோர் அருட்பேர் ஆலி என துதித்து எத்த புரிந்தாய். அற்புதம், நீ தூளி அன்றே எனக்கு சாகா வரமும் உகந்தளித்தாய். வாலி மன்றோங்க மறுப்பெருஞ்சோதினின் மன்னருளே. தெளிவாக சொல்லுவார், யாரும் மறுக்க முடியாது. எல்லா விவரங்களும் திருவற்பாவிலே உண்மைகளும் உண்டு. அப்போ எல்லாம் இவரை வணங்குறாங்க. இவருக்கு ஒரே சந்தோஷம். அங்கே மகனை வரவேற்கிறார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். வா மகனே, இந்த ஆடைகளை கலந்து விட்டு முக்காடோடு தான் போகிறாரு. வெள்ளை அடைந்து முக்காடு போட்டு தான் போகிறாரு. ஆடைகளை கணிந்து விட்டு புனித நீராடி அணிகளை அணிந்து புத்தாடை அணிந்து மங்கள கோலத்துடன் வருவாயாக. 2.5 நாளிகைக்குள் உனக்கு மணிமகுடம் சூட்ட வேண்டும். தெளிவாக சொல்கிறார் பாட்டில். உடனே எங்கள் சிங்காசனத்தை அமர வைத்து மணிமகுடம் சூட்டி மகனுக்கு சுத்த சன்மார்க்கத்தை தருகிறார். அங்கே தான் வாங்குறாரு சுத்த சன்மார்க்கம். பாடலில் தெளிவாக இருக்குது. மக்கள்கிட்ட படித்தவங்க சொல்லலை, தெரிஞ்சவங்க சொல்லலை, பூரா மறைச்சிட்டாங்க. அதான் உண்மை, அதான் வேதனையான விஷயம். அப்போ சுத்த சன்மார்க்கத்தை கொடுக்குறாரு. சாகா கல்வியை கற்றுத்தருகிறார். அது எப்படி கற்றுத்தந்தார் என்பதையும் பாடல்களிலே கூறியிருக்கிறார். மெய்யருள் வியப்பிலே நாகாதிவனும் நாராயணனும் நான்முகனும் நறுமுறும் எனவே. அது ஏன் சொன்னார்? பிரம்மன், திருமால், ருத்திரன், இந்திரன். நாகாதிபனா இந்திரன். தேவர்கள், சத்தர்கள், சக்திகள், முனிவர்கள், ரிஷிவர்கள் எல்லாருமே முணுமுணுக்கிறாங்களாம். கோபத்தை மனசில் வச்சுக்கிட்டு மனசுக்குள்ளேயே முணுமுணுக்கிறாங்க. நமக்கு சாகா கல்வி சொல்லி கொடுக்கலையே யாரும், தன் மகனுக்கே சொல்லித்தராரே. மகனுக்கு அப்போ இறைவனுக்கு ஓரவஞ்சனை இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுவார். அதையும் நம்ம அந்த பாடலுடைய விளக்கத்தையும் பார்த்து விட்டோம். பதியும் ஓரவாரான் என்பான் பரிவி தேக்கியே, படிவுளோரும் வானுளோரும் இதனை நோக்கியே பதியும் ஓரவாரான் என்பான் பரிவி தேக்கியே. அதெல்லாம் பார்த்துட்டோம். அப்போ எல்லாத்தையும் வாங்கி கொண்டு அருட்பெருஞ்சாண்டவர் தன் மகனை வாழ்த்தி வழி அனுப்புகிறார். பூலோகத்திற்கு வருகிறார் நமது பிள்ளை பெருமானவர்கள். இடைப்பட்ட இங்கே காலத்தில் உலகியல் என்ன சொன்னாங்க? வல்லப்பெருமான் எங்கே போனார் யாருக்கு தெரியாது. போனால் 1 வருஷம் ஆகும், 6 மாதம் ஆகும், வருஷ கணக்கிலோடு ஆகும். அவர் எங்கேயாவது சுற்றிட்டு இருப்பார்ப்பா, இப்படி தான் சொன்னாங்க இல்லையா? எல்லாம் பொய், உண்மைக்கு புறமாக சொல்லப்பட்டது. அப்போ சுத்த சன்மார்க்கத்தை வாங்கிட்டு நேராக பூலோகத்துக்கு வராரு. வரும்போதே நேர கருங்குயிலே உறைவிடமாக கொண்டிருக்கிறார். அது கடையிலே உலகிலே வந்த செய்திகள் நிறைய உண்டு. நிறைய பேர் புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் உண்மைதான், அதெல்லாம் இருக்கட்டும். அந்த விளக்கத்துக்குள்ளே நம்ம போக வேண்டாம். சிதம்பரத்துக்கு போனதாகவும் அங்கே பரசுராமனை இவங்கெல்லாம் பார்த்ததாகவும் கருங்குழிக்கு வந்ததாகவும் உண்டு. இதெல்லாம் ஒரு திருவிளையாடல் தெரியுமா உங்களுக்கு? அவங்க 2 பேரும் அங்கே இருக்கிற போது இவர் அங்கே போகிறார். ஏன்னா கருங்குழிக்கு வரணும். ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட இடம் பாட்டில் இருக்கு. அப்போ கருங்குழியில் வந்து தான் கருங்குழியில் 9 வருடங்கள் இருக்கிறார். அங்கே தந்தையும் மகனும்
அருட்பெருஞ்சாண்டவரும் நமது பிள்ளை பெருமானவர்களும் வருங்கால திட்டங்களை எப்படியெல்லாம் தீட்டுகிறார், எப்படி பாடல்களை கூறியிருந்தார் என்பதை விளக்கங்களை எல்லாம் நாம் பார்த்து விட்டோம். இப்போ வல்லப்பெருமானவர்கள் 5வது எட்டை கடந்து 6வது எட்டில் இருந்து கொண்டிருக்கிறார். 48 ஆண்டுகளுக்குள் என்ன நடந்தது, அதாவது 44வது ஆண்டிலிருந்து 48 ஆண்டுகள் வரைக்கும் கிட்டத்தட்ட 3.5 ஆண்டுகள் 4 ஆண்டுகளோடு வச்சுக்கலாம் தர்மசாலையிலே இருக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ 48 ஆண்டுகளுக்குள் என்ன நடந்தது என்பதை இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தர்மசாலையை பார்வதி மக்கள் கொடுத்த நிலத்திலே ஒரே நாளில் 23/5/1867 ஆண்டு தர்மசாலையை நிறுவி அன்றைய அணைய அடுப்பை ஏற்றி உணவை சமைத்து பசியோடு வருகின்றவர்களுக்கு பசியாற்றி கொண்டிருக்கிறார் நமது இறைவன் வல்லப்பெருமானவர்கள். இப்போ அவர் எல்லாருளையும் பெற்றுக்கொண்டார். 3 மட்டும் தவிர அருட்பெருஞ்சோதியை இப்போ வாங்கணும், அவங்க அப்பாக்கிட்ட இருந்து திரு அருள் செல்வராஜ் அவருக்கு கொடுக்கணும். அவர் மகனோட 2.5 கலந்துடணும். பிரிந்த சக்தியோடு 2.5 கலக்க வேண்டும். அதுதான் கான்செப்ட். கடைசியில் அங்கே நடக்குது. அது சித்தி வளாகத்தில் அங்கே போகும்போது நம்ம பார்ப்போம். ஏன்னா 1870 ஆண்டுகளில் இங்கே தான் இருக்கிறாரு. எங்கே தர்மசாலையில் இருக்கும்போது என்ன நடந்ததுன்னு இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 1870 ஆண்டிலே 10வது மாதம் நாட்கள் கிழமைகள்லாம் கொஞ்சம் வேறுபடுது. அது யாரும் சரியாக தெரியாதனால ஒரு சிலர் தேதியை மாற்றி சொல்கிறாங்க, சில பேர் கிழமையை மாற்றி சொல்கிறாங்க. பேர் புதன்கிழமை சனிக்கிழமை மாறி மாறி வருது. ஆனால் 1879 ஆண்டு 10வது மாதம் மேட்டுக்குப்பத்துக்கு போகிறாங்க. யார்? அருட்பெருஞ்சாண்டவரும் மகனும் தந்தையும் அங்கே போகிறாங்கன்றதை நம்ம அப்போ பார்க்க போகிறோம். இப்போது இங்கே இருக்கும்போது என்ன நடந்தது? 1869 ஆண்டு முக்கியமான ஒரு நிகழ்வு. நீதிமன்றத்திலே ஆறுமுக நாவலர் வழக்கு தொடர்ந்து அந்த திருவொட்பாவை மறுப்பா என்று அறிவிக்க வேண்டும் என்று வழக்கு விசாரணை முடிந்து நமது பிள்ளை பெருமானவர்கள் நமது இறைவன் அங்கு சென்று நீதிபதிக்கு காட்சி கொடுத்து தான் யார் என்ற நிலையை அவருக்கு காட்டி இறைவனர்களால் திருவொட்பா எழுதப்பட்டது என்று நீதிபதி உணர்ந்து திருவொட்பாவை மறுப்பா என்று அறிவிக்க முடியாது, திருவொட்பாதான் உலக மக்களுக்கு ஏற்றது, சாதி மதமும் சமயமும் இல்லாத ஒரு நூல், உலக மக்களெல்லாம் சமமாக வாழக்கூடிய பாடல்கள் என்று சொல்லி தீர்ப்பை பெற்றுக்கொண்டு வல்லப்பெருமானவர்கள் தர்மசாலைக்கு வந்து அமர்கிறார்கள். இங்கே வந்த பிறகு சங்கராச்சாரியர் வரவு ஒரு சிறு பிள்ளையை பல மொழிகளிலே சங்கராச்சாரியர் முன்னால் பேச வைத்தது. இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்கிறது. உத்தரஞான சிதம்பர மாலை உருவானது. எல்லாம் பார்த்து விட்டோம். இப்போ நடராஜபதி மாலையும் சத்புரிமணி மாலையும் அனுபவ மாலையும் தர்மசாலையிலே இருக்கும்போது எப்படியெல்லாம் அந்த பாடல்களிலே கூறியிருக்கிறார் என்பதை பார்க்க போகிறோம். சித்தி வளாகத்திலே பேருபதேசம் பண்ணியது, கொடி கட்டியது, ஞான சரியை அருளியது, அகவலை அருளியது, இந்த 4 தான் அங்கே நடந்தது. அது நம்ம பின்னால் பார்க்க போகிறோம். இப்போ நடராஜபதி மாலையிலே இன்றைய 17வது பாடல் நல்லா கவனிக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நடராஜன் பேர் வந்தாலே உடனே சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜன் நீங்கள் நினச்சிடக்கூடாது. அது வேறு இது வேறு என்பதை இன்றைக்கி நம்ம பாடலில் டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கும் பார்க்க போகிறோம். தனி நடராஜன் சொல்லுவார், பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ நடராஜன் நிலை இப்போது சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களிலும் இருக்கும்போது சிவபெருமானை எப்படி வழிபட்டார், இறைவனை எப்படி சொன்னார், உருவகப்படுத்தினார். கங்கையை தலையில் வைத்து கொண்டவன், பிறை சந்திரனை சூடியவன், உடம்பெல்லாம் திருநீர் பூசியவன், கழுத்தலை பாம்பை அணிந்து கொண்டவன், காலை வாகனை கொண்டவன், இப்படியெல்லாம் சொல்லுவார். இப்போ சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு இறைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை எப்படி கூறுகிறார் நல்லா பார்க்கலாம். நாகாந்த போதாந்த யோகாந்த வேதாந்த நன்னூறு கலாந்தம் உடனே நவில்கின்ற சித்தாந்தம் என்னும் 6 அந்தத்தில் ஞான மெய்க்கொடி நாட்டியே. 6 அந்தங்கள்: கலாந்தம், யோகாந்தம், போதாந்தம், நாதாந்தம், வேதாந்தம், சித்தாந்தம். 6 அந்தங்களின் நிலைக்கு மேல் 6 அந்தங்களின் கடைசியில் இருக்கிறது என்ன? ஞான சுத்த சிவஞான வெளி, ஞான மெய்க்கொடி நாட்டியே. மெய்க்கொடி என்பது சுத்த சிவஞான வெளியில் அருளாட்சி செய்கின்ற கொடி, மெஞ்ஞான கொடி, சுத்த சன்மார்க்க கொடின்னு கூட சொல்லலாம், தவறில்லை. நாட்டியே மூதாண்ட கோடிகளோடும் சராசரம் எல்லாம் முன்னி படைத்தலும் முதல் முத்தொழிலும் இருதொழிலும். 5 தொழிலே சொல்றாரு. ஏன் பிரித்து சொல்றாரு? விளக்கம் தரேன். மூதாண்ட கோடிகளோடும், அதாவது அண்ட வகைகள். மூதாண்டங்கள் ஏற்கனவே உருவாக்கப்பட்ட
பிரபஞ்சத்திலே கூறப்பட்ட ஆதியிலே உண்டான அதான் மூதாண்டம் என்று சொல்கிறார். அந்த அண்ட வகைகளோடு சராசரம், சரா அசனம், அசையும் அசையா உயிரினங்களும் பொருள்களும் எல்லாவற்றையும் படைத்து, அதன் படைத்தல் முதல் 5 தொழிலும் படைத்தல், காத்தல், அழித்தல் இது 3 தொழில், மறைத்தல், அருளல் 2 தொழில். இந்த 3 தொழில் யாருக்கு? முத்தேவர்களுக்கு, பிரமன், திருமால், ருத்திரன். அந்த 2 தொழில் யாருக்கு? அதான் 2 தொழில், மகேஸ்வரன், சதாசிவத்துக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்படி 5 தொழிலும் முன் நின்று இயற்றி 5 தொழில்களையும் உருவாக்கி அதற்கான 5 மூர்த்திகளையும் உருவாக்கி சொல்லிட்டாரா? அகவலையும் சொல்றாரு, இங்கேயும் சொல்றாரு. 5 தொழிலையும் படைத்து 5 மூர்த்திகளை படைத்து ஏவல் செய்ய கட்டளையிட்டு, இந்த வேலையை நீ தான் செய்யணும். அப்படி ஏவல் கேட்ப வாதாந்தம் உற்ற பல சக்திகளோடும் சத்தர் வாய்ந்து பணி செய்ய விதண்டாவாதம் செய்து கொண்டிருக்கின்ற, அதான் சொல்லுவாரு, போர் குணம் கொண்டவர்கள் சொல்வார் ஒரு பாட்டில், போருக்கு உரியோர் மாலயன் ஆதியோர் புங்கவர் முதல் போகி என்று சொல்லுவார் இந்திரனை. இவர்களெல்லாம் போர்க்குணம் உடையவர்கள். இன்னும் முளை மதத்தை ஈர்க்கும் புகுதாத முளை மதத்தை இன்னும் தவித்தார் இல்லை அப்படின்னு சொல்லுவார். ஒரு தென்னங்குச்சி அளவு கூட இன்னும் காமத்தை விடலையாம். எவ்வளவு அருமையாக சொல்லுவார் தெரியுமா? அதுக்கு சொல்றாரு, வாது செய்யக்கூடிய, வாதங்கள் செய்து வீணாக சண்டையிட்டு போரிட்டு செய்து கொண்டிருக்கின்ற இப்படிப்பட்ட இந்த 5 மூர்த்திகளும் சத்தர்களும் சக்திகளும் தேவர்களும் அவர்களெல்லாம் இவர்களுடைய ஏவலிட்ட பணியை செய்ய காத்திருக்கிறார்கள். செய்து கொண்டிருக்க இன்பமா ராஜ்யத்திலே, பேரின்பமான நிலையிலே, சுத்த சிவராஜ்யத்தில் திருவருள் செங்கோல் வளத்தோடு செலுத்தும் அரசே. இவ்வளையும் அருப்பறிஞ்சோதி ஆண்டாரை பற்றி சொல்றாரு. சிவபெருமான் எப்படி இருந்துன்னு அங்கே சொல்லிட்டாரு சமயங்கள் இருக்கும்போது. இப்போ அருப்பறிஞ்ச ஆண்டவரை இப்படியெல்லாம் இருக்கிறான்னு சொல்லிட்டாரு. அப்போ எப்படி 6 அந்தங்களையும் படைத்து 5 பூதங்களையும் படைத்து 5 தொழில் அதிபர்களையும் படைத்து 5 தொழிலையும் கொடுத்து இது செய்யணும் கட்டளையிட்டு தேவர்கள் சத்திரிகள் மற்றும் தேவர்களை எல்லாம் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்ற இறைவனே சொல்லிட்டாரா? சொல்ல பிறகு சொல்றார் பாருங்க, சூது ஆண்ட நெஞ்சினிலே தோயாத நேயமே, சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் சூழ்ந்து கொண்டிருக்கிறவர்களின் உள்ளத்திலே இருக்காத இறைவன். அப்போ சுத்த சன்மார்க்கத்தை தழுவியவர்கள் உள்ளத்தில் தான் அருட்பெருஞ்சோதி இருப்பார் என்பதை இங்கு தெளிவுபட கூறியிருக்கிறார் என்பதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். சூதாண்ட நெஞ்சினிலே தோயாத நேயம், அவங்க உள்ளத்திலெல்லாம் இருக்க மாட்டார். துரியனடு நின்ற சிவமே, சுத்த சிவ சன்மார்க்க நிதியே, அருட்பெருஞ்சோதி நடராஜபதியே. இவங்க மக்கள் விட்ட நடராஜனும் அருட்பெருஞ்சோதி ஒன்றும் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அது தப்புப்பா. இங்கே அருட்பெருஞ்சோதி நடராஜபதி, இவர் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறார். இப்போ சர்க்குருமணி மாலையில் என்ன சொல்கிறார்? நேரம் கடந்து கொண்டு இருக்கிறது, நல்லா கவனிச்சுட்டே வாங்க. சர்க்குரி மாலையில் என்ன சொல்கிறாரு? இறைவனை பற்றி என்ன சொல்கிறார்? இப்போ உலகில் என்ன சொல்லுவாங்க? சூரியனுடைய வெளிச்சத்தை தான் சந்திரன் பெற்றுக்கொள்கிறது, அப்புறம் நட்சத்திரங்கள் பெற்றுக்கொள்ளுகிறது, இதெல்லாம் சொல்கிறாங்க. உண்மை ஒரு பக்கம் இருந்தால் கூட, ஆனால் இவர் உண்மையை சொல்கிறாரு. அப்போ சூரியனுக்கு ஒளி கொடுத்தது யார்? சொல்லணும்ல. சூரியனுடைய ஒளியை சந்திரன் பெற்றுக்கன்னு சொன்னாங்க, நட்சத்திரங்கள் பெற்றுக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் சூரியனுக்கு ஒளி கொடுத்தது யாரு? சூரியன் யார்? அண்டத்தில் அகப்புறம், அகம் அக்னி, அகப்புறம் சூரியன், புறம் சந்திரன், புறப்புறம் நட்சத்திரங்கள். இந்த எல்லாத்துக்குமே ஒளி கொடுக்கிறது யாரு? அதை இங்க சொல்றாரு, சந்திர சூரிய ஒளி பெற விளங்கும். சந்திரனாலும் சரி சூரியனும் சரி, அதுக்கு ஒளி கொடுக்கிறது யாரு? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தனி அருட்பெருஞ்சோதி வெளித்தளத்திலும் சுடரே. சுத்த சிவஞான வெளியில் இருந்து கொண்டு இவற்றுகளெல்லாம் ஒளியை பரிபூர்ணமாக வீசிக்கொண்டிருக்கின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே. அடுத்து சொல்றாரு, வந்து இரவிடை எனக்கு அருளதாம அளித்து வாழ்க என்று அருளிய வாழ் முதல் பொருளே. ஒரு நாள் இரவிலே எனக்கு எல்லா அருளையும் கொடுத்து, எப்போ கொடுத்தாரு? 32வது ஆண்டில் தான் கொடுக்குறாரு. அதான் நம்ம 4ஆம் திருமுறையில் பார்த்தோம். வீட்டு கதவை திறந்து எப்படிலாம் அருளை கொடுத்தாரு சொன்னோம்ல, அதை இங்கே சொல்றாரு. ஒரு நாள் இரவில் எனக்கு எல்லா அருளையும் கொடுத்து என்னை வாழ்வித்துக் கொண்டிருக்கின்ற எனது அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே,
அடுத்து சொல்றார் பாருங்க, இதுதான் அற்புதமான இடம். மந்திரமே என்னை வளர்க்கின்ற மருந்தே. மந்திரம் என்ன? பிரவண தேகமுடைய இறைவன். மந்திரம் என்ன? பிரணவம். பிரவண தேகத்துடைய இறைவன் யாரு? அருட்பெருஞ்சோதி. அப்படிப்பட்ட இறைவனே மருந்தே என்பது பிறவி துன்பத்தை நீக்கக்கூடிய இறைவன். அப்படிப்பட்ட இறைவனே மாநிலத்திடை என்னை வருவித்த பதியே. அண்டர்லைன். மாநிலம் என்பது இந்த பூலோகம். இந்த பூலோகத்திற்கு என்னை வருவிக்க செய்த இறைவனே. அப்போ இந்த பூலோகத்திற்கு வருவிக்க செய்யணும்னால் எங்க இருந்தாரு? சொல்லணும்ல. இருந்தாரு. ஊழிது ஒரு ஊழி உளப்பெறாது ஓங்கி வாலி என்று எனக்கு வாய்த்த நன்னிதியே. ஒவ்வொரு யுகத்திலையும் இருந்தவரை தான் நீ பூலோகத்துக்கு போன்னு சொல்லி மகன் அனுப்பி வைக்கிறாரு. அதான் சொல்றாரு, மாநிலத்திடை என்னை வருவித்த பதியே, என்னை வருவிக்க செய்தவனே என்று சொல்லுகிறார். என்னை பிறக்க செய்தாய், என்னை அவதரிக்க செய்தாய் என்று சொல்லவில்லை. வருவிக்க விட்டவனுக்கு பிறப்பு இறப்பு இல்லை. அவர் ஒவ்வொரு யுகத்திலையும் இருந்தவர் என்பதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அப்போ அந்த நிலையில் இருந்து கொண்டு என்னை வருவித்த இறைவனே. இன்னொரு பாடலில் சொல்லுவார் அருமையா, வருவித்த வண்ணமும் நானே. இந்த பிரபஞ்சத்திலேயே வருவிக்க செய்தவன் நான் ஒருவன் தான் சொல்றேன். வருவித்த வண்ணமும் நானே, இந்த மாநிலத்தை செய்யும் வண்ணமும் தானே தெரிவித்து இந்த பூலோகத்தை இந்த பிரபஞ்சத்தை எப்படி இயக்க வேண்டும் என்று என் தந்தையே எனக்கு தெரிவித்து என்னை ஆட்கொண்டார். தெருவுற்று பாரீர் என்று சொல்லுவார். அதான் சொல்றார், என்னை வருவித்த இறைவனே, தந்திரம் யாவையும் உடைய மெய்ப்பொருளே, எல்லா ரகசியங்களையும் பிரபஞ்சத்தின் உண்மைகளையும் உளவுகளையும் எல்லாம் உடைய இறைவனே, தனி நடராஜ சர்க்குரு மணியே. நடராஜன் சொல்லிட்டு ஏன் தனின்னு சொன்னாரு? உலக மக்களே, தனி நடராஜன் வேற நடராஜன் வேறன்னு சொல்றேன். தனி நடராஜன் அருட்பெருஞ்சோதி. இப்போ தனித்திராளங்கள்ல என்ன சொல்றாரு? தனித்திராளங்கள்ல என்ன சொல்றாரு? 99வது பாடல் நல்லா கவனிங்க. அழியா நிலையாதது இறைவனை சொல்லிட்டாரு. இறைவனால் நான் வருவிக்க விட்டவன் சொல்லிட்டாரு. அவருடைய பெற்றார்களை சொல்றாரு, அழியா நிலையாதது மேவி நின் அன்பினோடும் ஒளியாது உன்னை பாடி நின்றாடி உலகினுடைய வலியா உயிர்க்கின்பம் புரிந்து வயங்கள் வேண்டும். அழியாத நிலையை எனக்கு கொடுத்து, மரணமில்லா பெருவாழ்வை எனக்கு கொடுத்து, உன் அன்போடு தொடர்ந்து இடைவிடாது உன்னை பாடி ஆடி மகிழ்ந்து இந்த உலகிலே எல்லா உயிர்களுக்கும் இன்பம் தரும்படியாக, அதான் உயிருக்கு இன்பம் என்று சொல்லுகிறார். எல்லா உயிர்களுக்கும் இன்பம் கொடுத்து நான் அருளாட்சி செய்ய வேண்டும், அதை புரிந்து வயங்கிடல் வேண்டும். அப்படி நீ எனக்கு அருளை கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார். இழியாத அருள்வாய். எவ்வளவு அற்புதமாக சொல்றார் பாருங்க, இழியாத அருள்வாய். அப்படின்னா தாமதம் செய்யாமல் உடனே நீங்க வரணும். எங்கேருந்து கூப்பிடுறாரு? தர்மசாலையிலிருந்து கூப்பிடுறாரு. இங்கே வரணும். உடனே வந்து அங்கே சத்தியஞான சபையில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் இங்கே கத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு பாடலில் சொல்லுவார், அந்த விளக்கத்தெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அற்புதமாக இருக்கும். நான் இங்கே கத்திக்கிட்டே இருக்கேன், நீ அங்கே உட்காந்துட்டு என்ன பண்ணுற? கீழவா. அதான் சொல்கிறாரு, இழியாத அருள்வாய் பொது மேவியே எந்தை நீயே, நீ வந்து சீக்கிரம் வந்து கடலை கொடுன்னு சொல்கிறாரு. அடுத்து மெய்யல் வியப்பில் என்ன சொல்கிறார் பாருங்க, 95வது பாடல். சுத்த நிலையில் நடு நின்று எங்கும் தோன்றும் ஜோதியே. சுத்த சிவஞான வெளியில் இருந்து கொண்டு, சுத்த சன்மார்க்க நெறியில் இருந்து கொண்டு பிரபஞ்சத்தில் பரிபூர்ணமாக ஒளி வீசிக் கொண்டிருக்கின்ற அருட்பெரும் ஜோதியே, துரிய வெளியை கடந்து அப்பாலும் துலங்கும் ஜோதியே, துரிய வெளிகளெல்லாம் கடந்து அப்பால் இருக்கின்ற சுத்த சிவஞான வெளியில் இருக்கின்ற ஜோதியே, சித்தர் உள்ளத்தில் சுடர் செய்து ஓங்கும் தெய்வ ஜோதியே. இங்கே சித்தர் என்பது சுத்த சன்மார்க்கத்துடைய சாதகர்கள், சாதுக்கள். அவர்கள் உள்ளத்தில் இருந்து கொண்டு ஒளிவிட்டுக் கொண்டிருக்கின்ற ஜோதியே, சிற்றம்பலத்தில் நடம் செய்து எனக்கு உள் சிறந்த ஜோதியே, என் உள்ளத்தில் இருக்கின்ற ஜோதியை என்று கூறுகிறார். அடுத்து ஒரே ஒரு விளக்கம், அனுபவ மாலை. அற்புதமான பாடல், நல்லா கவனிங்க. முதல்ல பாடலில் சொல்லிடுறேன், விளக்கத்தை ஒரு சுருக்கமாக சொல்லிடுறேன். தாழ்குழலாய் என்னை சற்றே தணிக்க விட்டால் ஞான சபை தலைவர் வருகின்ற தருணம் இது. நான் தான் வாழ்வடை பொன் மண்டபத்தை பளிங்கு அறையுடைய மலர் அணையை அலங்கரித்து வைத்துடல் வேண்டும். சூழல நான் அலங்கரிப்பேன் என்கிறாய் தோழி, துரைக்கு மனமில்லை அது துணிந்து அறிந்தேன் பல்கால். 7 கடலில் பெரிதன்றோ நான் அடைந்த சுகம் இங்கே பூலோகத்தில். இதைவிட நான் செய்த பணி வேறு பணி நீ எம்பே. அதாவது உள்ளத்திடம்
தோழியிடம் சொல்லுவது போல உலக மக்களுக்கு சொல்லுகிறார். எப்படி? அதாவது தாழ்குழலா என்பது அழகான கூந்தலுடைய பெண்ணை என்று சொல்லுகிறார். தன்னை பெண்ணாக உருவப்படுத்தினால் பெண்ணை பற்றி சொல்லுகிறார். அது வேண்டாம், உலக மக்களுக்கு என்ன சொல்றார்? உலக மக்களே, என் தந்தை வருகின்ற நேரம் வந்துவிட்டது, என் தலைவர் சத்தியஞான தலைவர் வருகின்ற நேரம் வந்துவிட்டது. நான் என்ன பண்ணணும்? சீக்கிரம் போய் மனதை சுத்தப்படுத்த வேண்டும். எப்படி? மனதுன்னா என்ன அர்த்தம்? சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் எல்லாம் விட்டு சுத்த சன்மார்க்கத்தை நான் பெற்று வந்து விட்டேன். அப்போ பொன் மண்டபத்தே பளிங்கு அறையினுடைய பளிங்கு போன்ற அறையிலே இருக்கின்ற மலர் யானையை அலங்கரித்து நான் எனது தந்தையை, இதை கணவன் சொல்ற தந்தையை அங்கே அமர வைத்து நான் மகிழப் போகிறேன். தோழி, நீ என்ன சொல்றேன்னா, நான் செய்கிறேன் அப்படி நீ சொல்ற, அது எனக்கு துரைக்கு மனம் இல்லை. சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் சார்ந்தவர்களுக்கு இறைவனை வணங்குவதற்கு தகுதி இல்லை, அதுக்கு மனம் இல்லை. அது எனக்கு ஏற்கனவே தெரியும். பல தடவை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். நான் பெற்ற இன்பம் 7 கடலை பெற பெரியது. இதை விட இவனுக்கு என்ன வேண்டும்? உலக மக்களே, நீங்க சொல்லுங்களே அப்படின்னு சொல்லி ஒரு தோழியிடம் சொல்லுவது போல தன்னை மனைவியாகவும் இறைவனை கணவனாகவும் வர்ணனை செய்து இந்த பாடலை அறிவிக்கிறார்கள். பாடலுடைய மைய கருத்து தான், என் தந்தை வருகின்ற நேரம் வந்துவிட்டது என்று சொல்லுகிறார். இங்கே சொல்றார் தர்மசாலையில, அங்க சத்தியஞான அங்க வேட்டுக்குப்பத்தில் போய் கொடி கட்டும்போது சொல்லிடுவார் வந்துட்டாருன்னு சொல்றார். நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே வரப்போறாருன்னு சொல்றாரு, அங்க மேட்டுக்குப்பத்தில் வந்துட்டாருன்னு சொல்லுவார். அந்த விளக்கத்தை நம்ம பின்னால பார்க்க போறோம். அப்போ அவர் வருகின்ற நேரம் வந்து விட்டது, உடனே போய் என்ன பண்ணணும்? இடத்தை சுத்தம் பண்ணணும். இங்க சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் சேர்ந்தவங்க வருவாங்க, அந்த இடத்தை அசிங்கமான இடத்தை சுத்தம் பண்ணணும். இதுதான் சுத்த சன்மார்க்கத்தின் நெறி. அதை தான் இங்க சொல்றாரு. நான் சுத்தப்படுத்தணும்னு சொல்றேன், நீ என்ன சொல்ற? நான் போய் செய்கிறேன்னு சொல்ற. மனதிடம் சொல்லுவது போல சொல்றாரு. அவர் யாரையும் நம்ப மாட்டாரு, நான் தான் செய்யணும். இதை பல தடவை இதை நான் அனுபவத்தில் பார்த்துருக்கேன். அதான் துணிந்து அறிந்தேன் பல்கால் என்று சொல்லுகிறார். என் அனுபவத்தில் நான் பார்த்துட்டேன், யார் செஞ்சாலும் இதை ஒத்துக்க மாட்டாரு, நான் தான் செய்யணும். இடத்த சுத்தம் பண்ணணும்னா மனசை சுத்தப்படுத்தணும். சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் விட்டு வெளியே வரணும். அப்படி வந்துட்டா இறைவனிடம் பெற்ற அருள் எப்படி இருக்குமா? 7 கடலில் பெருசாம். எனவே அன்பர்களே, நீங்களாம் சுத்த சன்மார்க்கத்தில் இணைந்து அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கனை அருப்பெருஞ்ச என்ற மகாமந்திரத்தை உச்சரித்து தீப வழிபாடு செய்து கொலையும் புலையும் தவிர்த்து இறைவனை வணங்கி இறைவனுடைய எல்லாவர்களையும் பெற்றுக்கொண்டு இந்த வையகத்திலே நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி, இறைவனுடைய தயவாலையும் கருணையாலையும் இந்த வள்ளலார் ஊழியன் வாழ்த்து விடைபெறுகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி. நாளையும் இறைவனுடைய திருவிளையாடல் தொடரும். கண்டு மகிழ்ந்து இறைவனுடைய அருளை பெற்றுக்கொள்ளுங்கள்.